ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டு தோட்டம் குட்டி விலாக பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரோஜா செடி. இதில் வந்து நிறைய பூ பூத்துருக்கு. பூத்துட்டு இருந்துச்சு, இப்போ பூத்துட்ருக்கு. வச்சு ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம முல்லை செடி வச்சு ஒரு மாதம் ஆச்சு. இப்போ தான் வந்து ஸ்டார்டிங் பூ எடுக்கிறதுக்கு ஸ்டார்டிங்கு. அடுத்தது இந்த முல்லை செடிங்க இருக்குல்ல, 2 செடி இருக்குது. அதுக்கு இடையில வந்து மக்காச்சோளம் செடி இது நட்டி வச்சுருக்காங்க. மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கு அந்த சைடு ஒரு வாழை மரம் இருக்குது. இந்த வாழை மரத்துக்கிட்ட வந்து ஒரு வாழை மரம் குலைச்சிருந்தது. அதை வந்து வெட்டிட்டாங்க. பார்த்திங்கன்னா இப்போ 2 வாழை, இந்த சைடு வந்து 2 வாழை வந்து குலைச்சி நிற்கிது. அடுத்தது பார்த்திங்கன்னா துளசி செடி நிறைய இருந்தது. அதில் பெரிய செடி எல்லாம் வந்து பிடுங்கி எறிஞ்சிட்டாங்க. நிறைய இருந்தது. இப்போ நிறைய நாற்றும் இருக்குது கிட்ட. இந்த சைடு பார்த்திங்கன்னா மணத்தக்காளி, நாங்கள் வந்து சுக்குட்டின்னு சொல்லுவோம். மணத்தக்காளிக்கு இந்த சைடு வந்து கண்டங்கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அந்த செடி தான் கத்திரிக்காய் செடி. கண்டங்கத்திரிக்காய்க்கு பேக்கில் பார்த்திங்கன்னா மிளகா செடி இருக்குது. 2 மிளகா செடி இருக்குது. இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று. நிறைய துளசியோட இது இருக்குது, நாற்று. அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா குட்டி மருதாணி செடி இருக்குது. மருதாணி செடி அந்த சைடும் நிறைய 2-3 எண்ணம் இருக்குது. இது வந்து சின்னது. இது பேக்கில் பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு செடி. மரவள்ளி கிழங்கு செடிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கருவேப்பிலை மரம். இப்போ சின்னதாக இருக்குது. அதுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ செடி இருக்குது. அப்புறம் வந்து தென்னை மரம் வந்து 3 எண்ணம் இருக்குது. இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று இருக்குது. ஒன்று தான் இப்போ வந்து காய்ச்சிட்ருக்கு தென்னை மரம். இது வந்து வெற்றிலை. இந்த வெற்றிலையில் வந்து ரெண்டு இது இருக்குது, 2 ரகம் இருக்குது. நாங்கள் வச்சுருக்கோம். ஒன்று வந்து கற்பூரவள்ளி, ஒன்று வந்து நல்ல வெற்றிலைன்னு சொல்லுவாங்க. அந்த வெற்றிலையும் இருக்குது. இது வந்து எங்கள் மாமரம். இதை ஃபஸ்ட்டு டைம் வந்து காய்ச்சிது. இப்போது இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு டைம் காய்ச்சிது. மாமரம்னு சொல்ல முடியாது, பெருசாக்கல. ஆனால் வந்து இந்த வருஷமே காய்ச்சிருச்சு சின்னதாக இருக்கும்போது. அதுக்கு அந்த சைடு வந்து சேம்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து கேரளாலேருந்து கொண்டு வந்து வச்சது. இதோட இலை வந்து இது தண்டு வந்து இது வச்சு சாப்பிடுவாங்க, பொரியல் வச்சு. அதில் ஒரு கிழங்கு இருக்கும். அந்த கிழங்கு வந்து நம்ம வச்சு சாப்பிட்லாம். இது வந்து நெல்லிக்காய் மரம். நிறையா காய்க்கும். சீசனுன்ட்டு இல்லை, எப்போ வேணாலும் நிறையா காய்க்கும். இது வந்து முள்ளு சீத்தான்னு சொல்லுவாங்க. நிறைய காய்ச்சிது. இப்போ 2-3 எண்ணம் இருக்குது. பிஞ்சு நிறைய இருக்குது. பாருங்கள், பழத்தை காமிச்சு தரேன். பார்த்திங்கன்னா காய் பழுத்துருச்சு கைஸ். முள்ளு சீத்தாப்பழம். பழுத்துருச்சு செடியிலேயே. பப்பாளி பேக்கில் ஒன்று இருக்குது. ஃப்ரண்ட்டில் சைடில், வீட்டோட சைடில் ஒரு பப்பாளி மரம் இருக்குது. நிறையா காய்ச்சது. இதில் வந்து 4-5 எண்ணம் நாங்கள் இப்போ பறிச்சிட்டோம். பப்பாளி மரத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா கனகாம்பரப்பூ நல்லா பூத்துருக்கு. அதுக்கு சைடில் வந்து தக்காளி செடி வந்து நாற்று நட்டி வச்சுருக்காங்க. ஒரு இது வாடாமல்லி செடின்னு சொல்லுவாங்க. இது இப்போ தக்காளி மரத்துக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா கரும்பு எங்கள் அப்பா நட்டி வச்சது. வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா 2 பெரிய வேப்ப மரம் இருக்குது. அந்த சைடு வந்து வேப்ப மரம் இருக்குது. அதில் தான் வந்து ராஜத்திக்கன்னு கட்டி வச்சுருக்கோம். இந்த வேப்ப மரத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா ஆடுகள் எல்லாம் கட்டி வச்சுருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.